ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் மூக்குத்தி அம்மன். இந்த படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி, நயன்தாரா, ஊர்வசி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அப்போக்கி கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறனால இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. என்னதான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அதே போல் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் ஆனிச்சு. அதே போல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹிட் ஆனிச்சு. ஸோ இந்த வெற்றியை தொடர்ந்து மீண்டும் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தை இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் இயக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்ட் 2 எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வெளியே வந்துட்டாரு. ஸோ அதனால இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 தற்போது இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் நயன்தாரா அவர்கள் தான் நடிக்கிறாங்க. ஸோ இதனடுத்து இந்த படத்தோடைய பட்ஜெட்டை கேட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய பட்ஜெட் சுமார் 100 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மூக்குத்தி அம்மன் படம் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.